ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் மீன் இறால்லாம் வந்திருந்தது. நாங்கள் மீன் மட்டும் குழம்பு வச்சு லஞ்சுக்கு சாப்பிட்டோம். இறாலை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நைட்டு டின்னருக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லது சோம்பு 2 தாளிக்க வெங்காயம் போடுறேன் 1 ஸ்பூன். தக்காளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் வச்சிருக்கிற மசாலா களி அப்புறம் ஊற்றிக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஒன்றும் தேவையில்லை மசாலா சோம்பு போட்டது. இது குட்டி ஸ்பூன் தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நூண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். பார்க்கையே நல்லா கலராக வதங்கி வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வருதா? கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கியாச்சு. அதோட சேர்த்து இந்த இறால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால் 1 கிலோ. தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இறாலை சொல்ல கிண்டி பாருங்க. இறால் நல்லா குக் ஆகிட்டு சாஃப்டாகிடுச்சு. நல்லா கிரேவியும் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதில் நாங்கள் ரொம்ப மசாலாலாம் யூஸ் பண்ணல. ரொம்ப மினிமலான மசாலா தான் போட்டிருக்கோம். அதனால கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ரைஸ் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை கூடயும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு சப்பாத்திலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.